வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. தாலிபான் மீள்வரவு. மறைந்திருந்து எழுந்த நிழல். சில நிழல்கள் அழிக்கப்படுவது இல்லை, அவை காத்து கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தானில் அப்படித்தான் ஒரு நிழல் மீண்டும் எழுந்து வந்தது. அந்த நிழல் தாலிபான். 2000 ஆண்டுகளின் இறுதியில் உலகம் நினைத்திருந்தது தாலிபான் அமைப்பு முடிந்து போனது. ஆனால் அவர்கள் உண்மையில் முடிவடையவில்லை, மாற்றம் அடைந்தனர். இந்த முறை நேரடி போர் இல்லை, மெல்லிய முன்னேற்றம். இரவில் நுழைவு, பகலில் மறைவு. கிராமங்களில் அவர்கள் திரும்பி வந்து சேர்ந்தனர், மௌனமாக, வாக்குறுதிகளுடன். நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், லஞ்சம் இல்லை, நீதியை விரைவாக கொடுப்போம். இந்த வார்த்தைகள் போரால் சோர்ந்து போன மக்களுக்கு ஒரு ஆசுவாசம். அரசு அந்த இடங்களில் இருக்கவில்லை. போலீஸ் வெகு தூரத்தில். நீதிமன்றங்கள் மூடப்பட்டன. வெற்றிடம் நிரப்பப்பட்டது தாலிபானால். அவர்கள் ஆயுதம் மட்டும் பயன்படுத்தவில்லை, அச்சம், ஒழுங்கு, மத அடையாளம் அனைத்தையும் பயன்படுத்தினர். போராளிகள் மீண்டும் சேர்ந்தனர். போருக்குள் பிறந்த தலைமுறை இப்போது போரின் முன்னணியில் அணிவகுத்தது. இந்த மீள்வரவு வெளிநாட்டில் அச்சத்தை உண்டாக்கியது. ஆனால் இங்கே நிலத்தில் அது ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தது. அமெரிக்கா மற்றும் நேட்டோ அறிக்கைகள் வெளியிட்டன, படையை அதிகரித்தன. ஆனால் நம்பிக்கை திரும்பவில்லை. இந்த காணொளியில் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு இயக்கம் அழிக்கப்படவில்லை என்றால் அது சூழலை காத்திருந்து மீண்டும் திரும்பும். தாலிபான் மீண்டும் முழுமையாக வரவில்லை, ஆனால் அவர்கள் மீண்டும் தயாராகிக் கொண்டு இருந்தனர். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வீரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம்